Hello friends, welcome to Radhi Tailoring. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது embroidering ஒர்க் பண்ணுறதுக்காக சாரியுடைய ரன்னிங் ப்ளவுஸில் எப்படி நம்ம drawing பண்ணலாம் அண்ட் embroidering ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நம்ம ப்ளவுஸை கட் பண்ணலாம் அண்ட் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். பேக் சைடில் எம்ப்ராய்டிங் இந்த மாதிரியும் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு மட்டும் இந்த மாதிரியும் நம்ம இந்த ட்ராயிங் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க சாரியுடைய முந்தி பாகம் இது அண்ட் சாரியுடைய ரன்னிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறது இந்த க்ரீன் கலர். இதில் தான் நம்ம எம்ப்ராய்டரிங் போடுறதுக்காக எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு நான் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். ஆனால் லைனிங் கிளாத்தும் எடுக்கலாம். நீங்கள் எம்ப்ராய்டரிங் ஒர்க் போடுறோம் அப்படிங்கிறதுக்காக ப்ளவுஸ் நல்லா தாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஆயில் ப்ளவுஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். லைஃப் கிடைக்கும், அந்த ப்ளவுஸ்க்கு ரொம்ப லைஃப் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்பவும் போல் நீங்கள் ப்ளவுஸ் கிளாத்தை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. நம்ம லைனிங் கிளாத்தை எப்பவும் போல் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். எதுக்காக அப்படின்னா பேக் நெக் ட்ரா பண்ணுறதுக்காக. கேன்வாஸில் இந்த மாதிரி 2.25 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அகலத்தில். லென்த் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா பேக் நெக்குடைய லென்த் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மார்க் பண்ணிக்கலாம். நான் 8.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். அகலம் 2.25. ஹைட் நம்மளுக்கு பேக் நெக்குடைய ஹைட் 8.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது மாதிரி யூ நெக் நான் ட்ரா பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ அதை நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இது மாதிரி ட்ரா பண்ணதை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 இன்ச் to 1.5 இன்ச் அகலத்தில் இந்த மாதிரி ரஃப்பாக ட்ரா பண்ணிக்கலாம். இதையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். பேக் நெக் ட்ரா பண்ணுறதுக்காக இந்த கேன்வாஸ் நான் ரெடி பண்ணுறேன். இதை நம்ம பேக் நெக்கில் ட்ரா பண்ண போகிறோம். சிங்கிளாக இந்த மாதிரி சாரியுடைய ரன்னிங் ப்ளவுஸ் இந்த மாதிரி சிங்கிளாக போட்டுக்கோங்க. சாரியுடைய ப்ளவுஸினுடைய சென்டர் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம பேக் நெக்குடைய சென்டராக இருக்கும். நம்ம மார்க் பண்ண அந்த சென்டரையும் லைனிங் ப்ளவுஸுடைய சென்டரையும் சரியாக வச்சு சைடில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நெக் ரவுண்டு மார்க் பண்ணிக்கணும். நெக் ரவுண்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து அகலம் மார்க் பண்ணிக்கோங்க. நான் 2.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச கேன்வாஸ் இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் அகலம் 2.25 தான் கட் பண்ணியிருக்கோம். ஆக இதில் சரியாக பொருந்துகிற மாதிரி வச்சு நம்ம பின் போட்டுக்கோங்க. பின் போட்டு மார்க்கிங் பண்ணிக்கலாம். சரியாக அந்த அளவுகளில் இருக்கிற மாதிரி வச்சு அப்படியே மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இந்த மார்க்கிங் சரியாக வரணுங்கிறதுக்காக தான் கேன்வாஸ் நம்ம ரெடி பண்ணோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம எம்ப்ராய்டரிங் போட சொல்லி நம்ம கொடுக்க போகிறோம். இந்த 1/4 இன்ச் கேப் நம்ம தையலுக்காக தேவைப்படும். நல்ல டார்க்காக மார்க் பண்ணி கொடுத்துருங்க. அப்போ தான் மார்க்கிங் அழியாமல் இருக்கும். நம்ம பேக் நெக் ட்ரா பண்ணி முடித்தாச்சு. இதில் கீழ் எண்டிங்கில் நீங்கள் டிசைன்ஸ் வேணும்னாலும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் லைட்டாக லீஃப் மாதிரி போட்டு விட்றேன். வேறு என்ன டிசைன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சைடில் பார்டர் பக்கத்தில் நம்ம ஸ்லீவையும் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டையும் ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க. ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்படிங்கிறத கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ரைட்டும் லெஃப்ட்டும் மாறிடாமல் பார்த்துக்கோங்க. அதுலேயே மார்க்கிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாறாது. ஷோல்டரையும் ஆம்கோல் ரவுண்டும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி ப்ளவுஸை நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு ரைட் சைடை மார்க் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு தேவையில்லை. ரைட் சைடில் தான் நம்மளுக்கு டிசைன்ஸ் தேவைப்படும். அதனால் ரைட் சைடு மார்க் பண்ணிக்கோங்க.
இது மாதிரி ஃபுல்லாகவே மார்க் பண்ணிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அவங்க எம்ப்ராய்டரிங் போடுறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம ரைட் சைடு அப்படின்னு மார்க் பண்ணியும் கொடுத்துடலாம். இதுலேயுமே வந்து ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிடுங்க. இதில் வந்து எம்ப்ராய்டரிங் போட சொல்லி நீங்கள் கொடுத்துருங்க. இதுலேயுமே நீங்கள் வந்து மார்க் பண்ணி கொடுத்துடலாம் ரைட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து சென்டர் மார்க் பண்ணி கொடுத்துடலாம். ஃபுல்லாகவே இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிடலாம். நம்ம இதை வந்து அப்படியே மடித்து நம்ம எம்ப்ராய்டரிங் ஒர்க்குக்காக நம்ம கொடுத்துடலாம். எம்ப்ராய்டரிங் ஒர்க் முடிஞ்சு வந்த உடனே நம்ம மறுபடியும் பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எம்ப்ராய்டரிங் ஒர்க் வந்து முடிஞ்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்லீவும் ஃப்ரண்ட்டும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து பார்டரில் எக்ஸ்ட்ரா நான் வந்து ஒர்க் சொல்லலை, எம்போஸ் மட்டும் பண்ண சொல்லியிருந்தேன். இது மாதிரி எம்போஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி பேக் நெக் நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, லைனிங்கில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சென்டர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி நம்ம வந்து இது மேலே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே போல் ஸ்லீவையும் வந்து அது மேலே வச்சுக்கோங்க. சென்டர் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 2 சைட்லேயுமே மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அதே போல் நெக்ஸ்ட்டு ஸ்லீவ்லேயுமே நம்ம வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கிறது நல்லது. இது மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பூக்கள் வந்து மாறாமல் இருக்கும், டிசைன்ஸ் வந்து மாறிடும் இல்லைனா. நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடு பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம மார்க் பண்ண இடம் தான், அதே மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் கேப்பில் மட்டும் தையலுக்காக விட்டுட்டு மற்றபடி அதே மேலே வச்சுக்கலாம். லெஃப்ட் சைடையும் அதே போல் வச்சுக்கோங்க. மீதம் இருக்கிற கேப்பில் வந்து நம்ம பட்டி கிளாத்தை வந்து வச்சுக்கலாம். இது மாதிரி அனைத்து கிளாத்தையும் கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ½ இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பேக் சைடு இந்த மாதிரி கட் பண்ணி வெளியில் எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு மீதம் இருக்கிற கிளாத்தை நெக்ஸ்ட் இப்போ கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் ரைட் லெஃப்ட்டு ஸ்லீவ் அனைத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அனைத்து பாட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்லீவ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் வந்து ஸ்லீவ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸ்லீவினுடைய ரைட் சைடும் மெயின் கிளாத்துடைய ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சுக்கோங்க. நழுகாமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி பின் போட்டுக்கோங்க. எட்ஜில் இந்த மாதிரி 1/4 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சிங்கிள் தையல் போட்டாலே போதுமானது. உங்களுக்கு தேவைப்பட்ட டபுள் தையல் போட்டுக்கலாம். சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பேக் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். பேக்கோட மெயின் கிளாத்தை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. லைனிங் கிளாத்தை அது மேலே வந்து இது மாதிரி வச்சுட்டு லைட்டாக பின் போட்டுட்டு நம்ம வந்து கார்னரில் லைன் ஓட்டிக்கலாம்.
எம்ப்ராய்டரிங் ஒர்க் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுது சிங்கிள் ஃபுட்டு போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா டபுள் ஃபுட் அப்படிங்கிறப்ப ரொம்ப இடிக்கிற மாதிரி இருக்கும். தையல் வந்து கொஞ்சம் மேலும் கீழுமாக வரும். சிங்கிள் ஃபுட் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் சிங்கிள் ஃபுட்டு தான் மாற்றியிருக்கேன். எட்ஜிலேயே ஒட்டிட்டு வாங்க. ரொம்ப பொறுமையாகவே இந்த தையலை போடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் கேப்பில் 1/2 இன்ச்சுக்குள்ளார கேப்பில் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. பேக் நெக் ஃபுல்லாகவே இந்த மாதிரி சிசர் கட் கொடுத்துருங்க. அப்போ தான் திருப்பும் பொழுது நம்மளுக்கு சுருக்கங்கள் இல்லாமல் இருக்கும். பின்ன எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பினீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் தேவைப்பட்ட லைனிங்கில் வந்து ஒரு தையலும் உள்பக்கமாக நம்ம வந்து போடலாம். இந்த மாதிரி பாருங்கள். லைனிங் உள்பக்கம் திருப்பும் பொழுது இந்த மாதிரி வெளிப்பக்கம் இந்த மாதிரி இருக்கும். லைனிங் கிளாத் மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். டாப் ஸ்டிச் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா லைட்டாக சுருக்கங்கள் இருந்தால் கூட வெளியில் வராது. நீட்டாக ரொம்ப ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இந்த தையல் போடலை அப்படின்னா சுருக்கங்கள் வர வாய்ப்பு இருக்குது. பட் இந்த தையல் போட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைனிங் கிளாத் வந்து வெளியில் தெரியவே தெரியாது. அதனால் இந்த டாப் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பும்போது ரொம்பவே உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த இதில் வந்து 1/4 இன்ச் அகலத்தில் மறுபடியும் வந்து ஒரு தையல் நான் ஓட்டிக்கிறேன். சிங்கிள் ஃபுட்லேயே இது அனைத்து ஒர்க்கையும் வந்து முடிச்சிடுங்க. லைனிங் கிளாத் உள்ளே சுருங்காமல் பார்த்து லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து பேக் நெக்கை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஃபுல்லாகவே நம்ம வந்து லைன் ஓட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் எப்படி ஓட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் நீங்கள் தேவைப்பட்டால் கீழே டாட் பிடிக்கலாம், இல்லை டாட் தேவையில்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே போலவே 1/4 இன்ச் கேப் விட்டு இந்த மாதிரி லைனிங் கிளாத்தை மேலே வச்சுக்கோங்க. இதையுமே வந்து நீங்கள் சிங்கிள் ஃபுட்லேயே வந்து லைன் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. கார்னரில் கண்டிப்பாக சிசர் கட் கொடுத்துருங்க. ஃபுல்லாகவே வந்து கொடுக்குறது நல்லது. எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை ஃபுல்லாகவே இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. அதே போலவே இதுக்குமே வந்து லைனிங் கிளாத்தில் ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கோல்டு ஜரிக்கு பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி லைன் போட்டு விட்ருங்க. ஒரு தையல் போட்டுக்கலாம். இது மாதிரி ஃப்ரண்ட்டும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எப்பவும் போல் நம்ம சைடு ஓரம் அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா எப்பவும் போல் நம்ம லைனிங் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு உடனே ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.